எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு சாதம் என்னென்னா தக்காளி சாதங்க. தக்காளி சாதம் வந்து காலையில் இன்றைக்கி செஞ்சேன். ஒரே சாதமாக செஞ்சுட்டு குழம்பு எல்லாத்தினமும் வந்து குழம்பு இந்த சைடிஷ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரே சாதமாக செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு பாருங்கள் வச்சுருக்கேன் எப்படின்னு. சீரக சம்பா தான் நான் செஞ்சேன். அதனால் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. தக்காளியை வந்து வதக்காமல் தக்காளியை அடித்து போட்டு, ஏன்னா வதக்கி செஞ்சோம்னா அவங்க ஸ்கூலில் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். அதில் மிக்சியில் வந்து ஒரு நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதை ஊற்றி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப காஞ்சி ரொம்ப வர வரன்னு வச்சிடாம நல்லா இந்த மாதிரி சாதன்னு கொடுங்க. அப்போ தான் ஸ்கூலில் அவங்க சாப்பிடையில நல்லா இருக்குங்க. இல்லைனா நீங்கள் நல்லா வர வரன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி வேஸ்ட்டாக போயிடும். அவங்க சாப்பிடாம திருப்பி ரிட்டன் வரும். தக்காளி சாதத்துக்கு எங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுதாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் வெறும் வெஜிடேரியனாக இருக்குன்னா நாங்கள் இப்போதைக்கு வந்து விரதமாக இருக்குங்க. என்ன விரதம்னா எங்கள் கிராமத்தில் மூர்த்த கால் ஊனியிருக்காங்க கும்பாபிஷேகம். அதனால் விரதமாக இருக்கிறனால சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிடல. அதனால் நாங்கள் வெஜிடேரியனாக சமைச்சு சாப்பிட்றோங்க. எங்களுக்கு தொண்டை ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் எனக்கு இப்படி ஒரு இருமலாம் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ.